அழுதுருக்கோம். பாசமலர் படம் பார்த்தாலும் அழுதுருக்கோம் பாசத்துக்காக. ஆனா தெய்வத்துக்காக அழுத படம் இதுதான். அந்த ஜாதிக்காரங்களும் இல்லை, எல்லா ஜாதிக்காரங்களும் பார்க்கலாம். நான் வந்து மகாராஷ்டிரியன். நான் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் தான் இருக்கேன். ஆனால் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தலைவர்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேவர் சமுதாயம் அல்லாத, அவரை படிக்காத, அவரை தெரியாதவங்க தான் இதை பார்க்கணும். மெயினாகவே பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் மேலே வச்சிருக்க ஒரு ஆஸ்பெக்ட் மாறும் எல்லாருக்குமே. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஜாதி வேற்றுமையே இல்லாத படம். கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொரு மக்களும் இதை பார்க்கணும். இவங்க ஜாதி அவங்க ஜாதினே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவானது. இவரை பார்த்து நீ எத்தனை பேர் நீ கத்துக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா எங்களையும் அறியாம கடைசி நேரத்துல எங்களுக்கு அழுகை வந்துருச்சு. நான் ஒரு படம் கூட நான் இப்படி பார்த்ததில்லை. அழுதுருக்கோம். பாசமலர் படம் பார்த்தாலும் அழுதுருக்கோம் பாசத்துக்காக. ஆனா தெய்வத்துக்காக அழுத படம் இதுதான். கடைசி சீன் தான் ரொம்ப அழுதும். எங்களையும் அறியாம அழுக வந்துருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல எப்படியோ இருந்தது, அப்புறம் அந்த ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க உண்மையாவே இருந்தது. அந்த ஜாதிக்காரங்களும் இல்லை, எல்லா ஜாதிக்காரங்களும் பார்க்கலாம். புதுசான அவர் வந்து தெய்வ பக்தி உள்ளவர், ஜாதி மாதம் பேர் இல்லாம நடந்துகிட்டவர். அவரு அடிக்காமையே அடிச்சேன்னு சொல்லி பொய் சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், ஒவ்வொரு மக்களும் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தே ஆகணும். நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. டி நகர்ல கடை வச்சிருக்கோம். நான் சினிமா தியேட்டர்னு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. அது இப்ப வந்து என்னை இப்படி பார்க்க வைக்கணும்னு இந்த படம் இருக்குது. இதுதான் என் முதல் படம் சென்னையில. இன்னைக்கு தான் அந்த தியேட்டருக்குங்கிறதே வந்திருக்கேன். கோயில்களுக்கு தான் போவேன், தியேட்டருக்கு வந்ததே இல்லை. சென்னையில இதுதான். அதை இப்படி அழுக வச்சு இப்படி என்னை எடுக்க வைக்கிறாரு. அதுதான் நல்லா இருக்கு. ஹிஸ்ட்ரி தான் முதல் வாட்டி தமிழ்நாட்டில் இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நல்லா இருக்கு எனக்கு. நான் வந்து மகாராஷ்டிரியன். நான் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் தான் இருக்கேன். ஆனால் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தலைவர்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரெண்டாவது வந்து இவர் வந்து ஜாதி கலவரம் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து இது கிடையாது. ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஒரு இதாக எடுத்துக்கிறாரு. அதோ கம்யூனிட்டி கட்சி அது இதுன்னு நிறைய போடுறாங்க. அது இல்லாமலே ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் மேலே ஒரு பழிய போட்டது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு லாஸ்ட் டைம்ல. அவரை தேவரில் இருந்து எடுத்துருங்க. அவர் அந்த தேவர் ஜாதிங்கிறத தாண்டி ஒரு தனி மனிதன் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனா, நல்ல ஒரு ஆன்மீகவாதியா, நல்ல ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைய காலத்தில் உள்ள எல்லா தலைமுறையும் பார்க்கணும். இவர் இப்படி இருந்து வாழ்ந்து இறந்துருக்காருன்றதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாநில தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அரசியல்வாதியா இருந்திருக்காரு அப்படின்றத இதுல காமிச்சிருக்காங்க. அவரோட இயல்பான வாழ்க்கையை காமிச்சிருக்காங்க. இதை வந்து தேவர் சமுதாயம் தான் பார்க்கணும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த கதைகள்ல மேக்சிமம் ஒரு 80% தெரியும். இப்ப நடந்திருக்க படத்துல வர எல்லாமே தெரியும். தேவர் சமுதாயம் அல்லாத, அவரை படிக்காத, அவரை தெரியாதவங்க தான் இதை பார்க்கணும். மெயினாவே பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவர் மேல வச்சிருக்க ஒரு ஆஸ்பெக்ட் மாறும் எல்லாருக்குமே. அதை கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். நீங்க பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னா, இப்படி ஒரு இது இருந்திருக்கு, இவரும் இருந்திருக்காரு, இப்படி வந்துட்டு ஒரு அரசியல் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் எல்லாரும். சார் இந்த படம் தேசிய தலைவர் படம் வந்து பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையா வந்திருக்கு சார் படம். இதுல நடிச்சிருக்கவங்களாம் அப்படியே தத்ரூபமா அந்த வரலாறாவே மாறி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் அரவிந்தர சார் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. இதுல நடிச்ச தேசிய தலைவரா பஷீர் சார், அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு ஜாதியை தூண்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா மனிதர்களும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி வாழணும், எல்லாருக்கும் என்ன நல்லா செய்யணும் அப்படின்றத தான் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் படம். தேங்க்யூ. அவரை பற்றி வந்து நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், பட் நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது வந்து அவர் கூட ஒரு 70 வருஷம் முன்னாடி போய் வாழ்ந்த மாதிரி அவரை பார்த்தது, அவர் எப்படி அவர் நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்களை தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அவரை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் சார். இல்லை குறைகள்லாம் இல்லை சார். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்லா இருக்கு படம். எதிர்பார்ப்புனா இப்போ வந்து ஐயா வந்து நிறைய பேர் வந்து ஒரு சாதி தலைவர் அப்படின்றது நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம இது இல்லாமல் பொதுவாக பார்க்குறது அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த வந்து படம் பார்த்தாங்கன்னா ஐயா எப்படியாப்பட்டவருன்னு உண்மையே தெரியும். உண்மை கதை எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது.
இல்ல நான் வந்து அவ்வளவா கேள்விப்படல. எங்க ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாம் தெரியும். நான் கல்யாணம் ஆனதுல இருந்தா நானே கேள்விப்பட்டிருக்கேன். நானே வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே அந்த நம்பிக்கை இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பார்த்தோனே எல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா முழுசா எல்லாருக்கும் பிடிக்கும். தெரிஞ்சுப்பாங்க ஐயாவ பத்தி எப்படியாப்பட்டவர்ன்னு தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து ஆமா கண்டிப்பா. நல்லா எல்லா கேரக்டரும் நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருந்துச்சுண்ணே. ஐயாவை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. கடைசியில் பார்க்கும்போது கண்ணு கலங்கிருச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா பற்றி எப்படிப்பட்டதுன்னா தேசப்பற்று, ஆம், ரொம்ப அதான் அந்த கோயிலுக்கு போனாலே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஐயாவோட அந்த படத்தை பார்க்கும்போது. அருமையாக இருந்துச்சு. அண்ணா ஆர்பி சௌத்ரி எடுத்த இந்த படத்தை ரொம்ப நன்றி அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படத்தை பார்த்தானே. ஆமாம், அவரை நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஜீவ சமாதி அடையும் போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் கடைசியாக அவர் இறந்து போகிறத பார்த்தோன்னே அந்த மயில் வர்றது அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை அவங்க அந்த வாய்ப்பு சட்டம் அது எப்படி எப்படி நடந்துச்சு, நேதாஜி கூட சேர்ந்து போராட்டம் பண்ணது எல்லாமே வந்தது எல்லாமே அப்படியே காமிச்சிருக்காங்க. அவருடைய எப்படி நம்ம அந்த சில இதை கேள்விப்பட்டு போனோம் அது அப்படியே படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக ஒரு இயற்கையாக எடுத்த படம் மாதிரி இருந்துச்சு. இப்படி ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அருமையாக இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா கருத்து உள்ள படம். அப்போதைக்கு சுதந்திரம் பெற்றதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள யாருக்குமே தெரியாது அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது அவர் வந்து தேவர்னா அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்திருக்காருன்னு இந்த படத்தை பார்த்தா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்க. அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் கரெக்டாக கட்டியிருக்காரு. அந்த லாஸ்ட் அந்த தருணம் அந்த தலை சாயும் போது தேவர் உங்க கழுத்து சாயலாமான்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே கோஸ் பம்ப் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மையா தப்பா சொல்லல, அதான் சொல்றேன்ல, உண்மையை சொன்னா தப்புன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா அவ்வளவுதான். இந்த காலத்துல யாரும் உண்மை பேசினாலும் அவன் தப்பா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நெகட்டிவிட்டி விட்டு பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா மூவி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லா சமூகத்தினரும் வந்து பார்க்கலாம். காட்சி வந்து அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இந்த நாட்டுக்காக அப்படின்றது, அவர் வந்து தமிழக அரசியல் கிடையாது, இந்திய அரசியல் உலக அரசியல் லெவலுக்கு அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்திருக்காருன்றது படத்தை பார்க்கும்போது தெரியும். எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காரு சார். எல்லாம் நடித்தவங்க எல்லாருமே. இல்லை சார், இதில் காமிச்ச அனைத்தும் நான் தெரிஞ்சது. ஆனால் வந்து அந்த காட்சி அமைப்பில் பார்க்கும்போது நம்ம தெரியும், நம்மளுக்கு இதான் நடந்திருக்குன்ற படித்ததை வச்சு சொன்னதை வச்சு தெரியும். அதை சீன் பை சீன் பார்க்கும்போது எல்லாமே இதில் வந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள. என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி என்ன அரசியல் பண்ணார், அவருக்கு என்ன நடந்தது எல்லாமே வந்துட்டு அதில் நடந்த அரசியல்கள் என்ன எல்லாமே அதில் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. தேவரையாவை பற்றி சொல்லுங்க, ரொம்ப தங்கமானவர், எல்லாருக்குமே தெரியும். புதுசா இருந்ததான் எடுத்திருக்காங்க. புதுசா ஒன்றும் இது பண்றது நடக்கிறதா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஐயோ ரொம்ப நல்லா இருந்தாரு. உண்மையிலே தேவரை பாக்குற மாதிரி இந்த நேரில் அவ்வளோ நல்லா இருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. ஐயோ ஆமா, லாஸ்ட் சீன் கொஞ்சம் ஒரு 50 நேரம் இருக்கு. அவரை உயிரோட வச்சு இது பண்றது அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து எனக்கே தண்ணி வந்துச்சு கண்ணில். லாஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கறது. எல்லாருமே பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்கணும் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா சின்ன பசங்களும் பெரியவங்களும் பார்க்கலாம். இதுல ஒன்றும் பார்க்கறவங்க யாரும் கிடையாது. வயசானவங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உட்கார்ந்த சீட்லேருந்து அப்படியே எழுந்திரிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிரம்மாதன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னோட இதில். நல்லா எல்லாமே ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணவங்களும் சரி, அந்த இது சீன் பை சீன் ட்ரூத்ஃபுல். நிஜமாவே நம்ம முன்னாடியே நடந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக அவர் டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, ஆக்டிங்கும் சரி, எல்லாமே பிரமாதம். நான் I cannot, it's beyond my imagination. அதான் சொல்ல முடியும். தேவரையா பற்றி நிஜமா நான் இது வரைக்கும் தேவரையா பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை, ஓப்பனாக சொல்கிறேன். பட் இப்போ he is one of the best being in the world. ஒரு என்ன சொல்கிறது,
இஸ் நெக்ஸ்ட் டு த காட் அப்படின்னு சொல்லலாம். ரியலி நான் அவரை வந்து இப்போ நிஜமாவே அவர் முன்னாடி வந்துட்டாருன்னா ஐ வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ், அவர் 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 கூடயே இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. அவரோட கொள்கை, அவரோட பேச்சு, அவரோட இது எல்லாமே ஐ ரியலி அப்ரிஷியேட். நிஜமா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல இப்போ கண்டிப்பாக they will be the best person in the world. I really enjoyed. Thank you, sir. அது இது பாருங்க, எல்லா சினிமாவிலையும் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு இருக்கும். அது நம்ம வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். நிஜமாவே நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஸோ அதனால நம்ம அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ cannot comment over it. ஏன்னா நம்ம அந்த பீரியடில் நம்ம இல்லை இல்லைங்களா? அந்த பீரியடில் யார் இருந்தாங்களோ அப்போ அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது இல்லைன்னு. பட் எல்லா மூவிலையும் ஏதாவது ஒரு சின்ன அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. பட் ஓவரால் அந்த பிக்சரோட என்ன வாட் தட் பிக்சர் சேஸ் டு த வேர்ல்டு, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாட் எவர் தேவர் ஐயா சொன்னது, இட்ஸ் ரியலி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ சார். நல்ல மூவி தான். ஆனால் நேரு காங்கிரஸ் அந்த மாதிரி விஷயம் வரும்போது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வர வேண்டியிருக்கு. ஏன்னா நேரு ஒரு என்ன சொல்றது நெகட்டிவ், அது சரியா இல்லைன்னு எனக்கு தெரியல. அது படிச்சுதான் அது இந்த மூவி பார்த்து இதை பற்றி தெரியவங்களுக்கு தான் சொல்லணும், நான் சொல்கிறேன். ஆனால் தேவரையா பற்றி இப்போ தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஆள் வாழ்ந்து இருந்ததும் இல்லை. நல்ல மூவி தான். ஆனால் இந்த கொஞ்சம் விஷயம் தான், காங்கிரஸ் நேரு அந்த விஷயம் தான் தெரியல, அப்படி இருக்கலாம். கிளாஸ்ன்னு இல்லை சார். அதாவது ஆக்சுவலாக வந்து என்ன, காமராஜர் ஐயாவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்து வரி கட்டி அவரை வந்து முனிசிபாலிட்டியில் அந்த வந்துட்டு விருதுநகரில் வந்து நிற்க வச்சதே தேவரையாங்கிறது நம்ம வரலாறு தெரியும். அது அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலிடம் காங்கிரஸ்லேருந்து இவங்களுக்கு கொடுக்குற அழுத்தங்களினால இவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு இவருடைய அரசியல் பயணத்தை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மேலிடம் காங்கிரஸ் நினைக்கும் போது அதை வந்து இவங்க வந்து அதுக்கு துணை போய் நிற்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்களே வந்து. அதுக்கு இவரோட சைடுல இருந்து வந்து பார்த்தோம்னா எந்த விதமாக இவங்களை அப்படியே அந்த இக்னோர் பண்ணிட்டாங்க. படத்தில் வந்துட்டு இவரை பற்றின இதுங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இவரை வந்துட்டு இவரே ஒரு காங்கிரஸ்வாதி. இவரை வந்து காங்கிரஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், இவர் வீரியமாக இருந்தாருன்னா நம்மளால அரசியல் பண்ண முடியாங்கிறதா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதை காமிச்சிருக்காங்க. மற்றபடி அவருக்கும் இவருக்கும் கான்ட்ரவர்சியெல்லாம் ஒன்றும் காமிக்கல. அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப கண் கலங்கிருச்சு ரொம்ப. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தோன்னா அவருக்காக அவர் வாழலை, அவர் வந்து மக்களுக்காக தான் வாழ்ந்திருக்காருங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக இல்லை, இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்காகவும் போராடி இருக்காரு, அனைத்து சமுதாயத்து நல்லதுக்காகவும் பாடுபட்டிருக்காருன்றது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. வணக்கம். நான் இந்த படத்தில் பாடல் ஒன்று எழுதியிருக்கிறேன், ப்ளஸ் நடிச்சிருக்கேன், பாடியிருக்கேன். இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த படம் வந்து படமாக பார்க்க முடியாது, ஒரு வரலாற்று உண்மையாக பார்க்கணும். இன்றைக்கு இருக்க தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கதை. தேசிய தலைவர், இந்த பேரே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமாக தயாரிச்சிருக்காரு தயாரிப்பாளர். மிகப்பெரிய இயக்குனர், ஊமை வெளிகளுடைய படத்தை இயக்குனர் அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. படம் வந்து மிக அற்புதமாக மிக சிறப்பாக வந்திருக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இதில் எடுத்து காட்டியிருக்காங்க. எல்லாரும் வந்து திரையரங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.